அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ்ஆர் பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். இவ்வுலகில் இருக்கும் அனைத்து மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள், முனிவர்கள், சாதுக்கள், தேவர்கள், தேவதைகள் அனைவருடைய பாதத்தை வணங்கி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிறர் என்ன நினைப்பாங்க, பிறர் என்ன சொல்லுவாங்க, பிறர் என்ன செய்வாங்க அப்படின்னு நம்ம வாழ்நாள் முழுவதுமே பிறரை பற்றியே யோசித்து நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடுறோம். நம்மளாக இருக்கணும். பிறரை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மளுக்கு மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழணும். வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான் நம்மளுக்கு வரும். அப்போ அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக உங்களுக்காக வாழுங்க, பிறருக்காக வாழாதீங்க. சரிங்களா? ஏன் பிறருக்காக வாழக்கூடாது? பிறர் உங்கள் நலனை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவங்களுடைய நலனையும் அவங்களுடைய சுய சிந்தனையை மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க. அதே போல் நீங்களும் உங்களை மொத்தம் பற்றி யோசிங்க. ஏன் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுமே ஐயோ நம்ம இதை செஞ்சால் அவன் திட்டுவானா, நம்ம இதை செஞ்சால் அவன் பார்ப்பானா, நம்ம இப்படி இருக்கணும், அவனுக்காக அப்படி இருக்கணும், இந்த இதுவுமே நம்மளுக்கு வேண்டாம். நம்மளாவே இருந்துட்டு போகலாம். நம்மளுக்கு எது பிடிக்குதோ அது செய்யலாம். நம்மளுக்கு எது தெரியுதோ அதை பண்ணிட்டு போகலாம். அதுக்குன்னு போயிட்டு நான் கொலை பண்ணுவேன், நான் திருடுவேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், அது கரெக்டான இது கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு நல்ல வழியில் நீங்கள் யோசிக்கணும். வேலைக்கு போங்க, உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க. இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பாருங்கள். அவன் வண்டியில் போகிறான், அவன் காரில் போகிறான், அவன் அவ்வளோ நகை வச்சுருக்கான், இவன் இத்தனை வீடு வச்சுருக்கான், இவன் இவ்வளோ பண்ணுறான் அப்படின்னு அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ கம்மி சம்பளம் வாங்கினாலும் இந்த சம்பளத்தை வச்சு நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு கற்றுக்குங்க. ரொம்ப பெரிய இதுவாக ஆசைப்படாதீங்க. ஆசைப்பட்டீங்கனாலே உங்களுடைய சந்தோஷம் உங்களை விட்டு போயிடும். புரியுதுங்களா? நம்ம நல்லது பண்ணாலும் பிறர் பேசுவாங்க, கெட்டது பண்ணாலும் பிறர் பேசுவாங்க. அதனால் அந்த பிறரை நீங்கள் தவிர்த்துடுங்க. தவிர்த்துட்டு இந்த பிறர்ன்றவங்க மற்றவங்க மட்டும் கிடையாது, சொந்த பந்தங்கள் அனைத்துமே நான் சேர்த்து தான் சொல்கிறேன். அனைத்துமே பிறர். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் உங்களை பற்றி யோசிப்பாங்க. சரிங்களா? தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள் இவங்கள பற்றி மட்டும் யோசிங்க. மற்றவங்கள பற்றி எந்த ஒரு யோசனையும் நீங்கள் யோசிக்காதீங்க. பிறர் பிறர் தான் சொல்லுவாங்களே தவிர நல்ல சொல்ல மாட்டாங்க. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு யாரை பற்றியும் எதையும் யோசிக்காமல் நல் வழியில் நடந்து நல்லவங்களாக இருந்து இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை தான் நம்மளுக்கு எப்பயுமே நிரந்தரமாக இருக்கும். சரிங்களா? நம்ம நல்லா இருந்தாலும் நம்மளை பற்றி பின்னாடி பேசுவாங்க, நம்ம கெட்டு போயிட்டாலும் நம்மளை பற்றி பின்னாடி பேசுவாங்க. அதனால் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள பற்றி நம்ம யோசித்து நம்மளுடைய வாழ்க்கையை தொலைக்கக்கூடாது. புரியுதுங்களா? அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், என்ன வேணாலும் செய்யட்டும். நம்ம ஒரு வேளை சாப்பிடாம இருந்தாலும் ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்கன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது. சரிங்களா? அது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஐயோ நம்ம கணவன் சாப்பிடாம போயிட்டாங்களே, நம்ம அப்பா சாப்பிடாமே காலையில் வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு அவங்க தான் யோசிப்பாங்களே தவிர பிறர் யோசிக்க மாட்டாங்க. ஐயோ என் பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு தாய், தந்தை வருத்தப்படுவாங்க. அதனால் முதல்ல உங்கள் தாய் தந்தையை மதிக்கிங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்து
தேவையானதை மட்டும் செய்யுங்க. ஆடம்பரத்தை செய்யாதீங்க. அவங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லிக் கொடுத்து வளங்க. மற்றவனை பார்த்து எதுவுமே நம்ப பண்ணக்கூடாது. அவங்க இந்த மாதிரிலாம் பேசுவாங்க, நம்மளா இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, கடவுள் உங்களை தேடி வருவார். உங்களை தேடி உங்களுக்கு அனைத்தையுமே கடவுள் செய்வார். அதனால் பிறர் என்ன பேசுவாங்க, என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்றதே நீங்கள் மறந்துடுங்க. நீங்கள் உங்களுக்காக வாழுங்க, உங்கள் குடும்பத்துக்காக வாழுங்க, நல் வழியில் நடங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். எங்கேயுமே போயிட்டு காசை கொடுக்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாதீங்க. சரிங்களா? மகிழ்ச்சியாக வாழுங்க, நிறைவாக வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. கடவுளை பிடிச்சிக்கிங்க. கடவுள் உங்களை தேடி வருவார். உங்களுக்கு வேண்டியது அனைத்தையுமே அவர் செய்வார். அதனால் நீங்கள் பிறர் செய்வாங்க, அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்கன்ற எண்ணத்தையே விட்டுருங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. பிறரை பற்றி யோசிக்காதீங்க. சரிங்களா? இதோடு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க இன்புற்று.